அதுக்கப்புறம் இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 1500 வருஷம் சர்வைவல் ஆச்சுன்னு சொல்றாங்க. அதாங்க நாங்கள் சொன்ன மாதிரி 3rd ஃப்ளோர் இல்லைங்க, இதுதாங்க மாஸ்க்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் மாஸ்க்கு. அப்படியே மேலே போகுது பாருங்க, ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த கோட்டையை 2 வால் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் 2 வால் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வால், செகண்ட் வால், அதுக்கப்புறம் அந்த கோட்டை இருக்குது. மீன்ஸ் கோட்டை லைட் ஹவுஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலுடைய தொடரில் அடுத்த எபிசோட். இன்றைக்கி நம்ம மறுபடியும் எஜிப்தில் இருக்க அலெக்சாண்ட்ரியா சிட்டிக்கு வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி பிரமிட்ஸுக்கு போக போகிறதில்ல, நாம் இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக அலெக்சாண்ட்ரியா சிட்டிக்கு தான் போக போகிறோம். ஏன்ஷியன்ட் ஒண்டரான லைட் ஹவுஸ் தான் போக போகிறோம். லைட் ஹவுஸா? இல்லை அலெக்சாண்ட்ரியா ஃபோர்ட்டுக்கு போகிறோம். இல்லை அலெக்சாண்ட்ரியா ஃபோர்ட்டா லைட் ஹவுஸா, ரெண்டுக்கு தான் நான் போக போகிறோம். அதை வாங்க நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். டாடர்னு இருக்குது டிக்கெட்ஸ் ஆஃபீஸ் இது. ஆமாம், இது டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட், ஆனால் இங்கே தான் அந்த பழைய லைட் ஹவுஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த கதையை பார்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா 300 பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த, ஸோ இந்த அலெக்சாண்ட்ரியாவை அலெக்சாண்டர் த கிரேட் அவர் வந்து ஆண்டுட்டு இருந்தார். சிட்டிலேருந்து நம்ம நிற்கிற சின்ன ஐலாண்டு தனியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த அலெக்சாண்ட்ரியாவுக்கு ஒரு டிஃபென்ஸ் பண்ணுற இடமா வந்து யூஸ் ஆச்சு. ஏன்னா இங்கேருந்து நம்ம எந்த கப்பல் வருது, என்ன வருது, எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவர் வழியில் வந்து அடுத்த கிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் ஹவுஸை கட்டினாங்க. அந்த லைட் ஹவுஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்ஜினியரிங் மார்வல்னு சொல்கிறாங்க. அதனால அது வந்து வேர்ல்டு ஒண்டராகவும் வச்சுருந்தாங்க அந்த டைமில். ஸோ உங்களுக்கு தெரியும் 7 ஒண்டர்ஸ் மாறிட்டே இருக்கும். அதில் அந்த டைமில் இது ஒன் ஆஃப் தி வேர்ல்டு ஒண்டராக இருந்தது. ஓகே, 2 பக்கமும் வழி இருக்குது. போலீஸ்காரர் என்ன சொல்கிறா நம்மளுக்கும் புரியல. வீடியோவை ஆஃப் பண்ணுன்னு சொல்கிறாரா இல்லை எடுன்னு சொல்கிறாரா? This is a lighthouse. From lighthouse to fortress. This is way. Okay. இந்த பக்கம் அந்த வழி இருக்கு. இந்த என்னது இது? இந்த அம்மா எதுக்கு இந்த பக்கம் போக சொன்னாங்க? எங்கே எப்படி ஏறுறது இதுக்கு மேலே? இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையே. ஆனால் கூலிங்காக இருக்குங்க உள்ள. வெயில் அடிக்கலை, மீன்ஸ் அனலாக இல்லை, கூலிங்காக தான் இருக்குது. ஸோ எங்கன்னா அண்டர் வாட்டரில் ஏதோ இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வீடியோ கூட ப்ளே பண்ணுறாங்க. இதை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 1500 வருஷம் சர்வைவல் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமே பல நிலநடுக்கங்களால் இது வந்து இடிஞ்சு விழுந்து அழிஞ்சு போச்சு. ஸோ அதோட இதுக்கப்புறம் அப்புறம் 14ஆம் நூற்றாண்டில் வந்த கிங் சுல்தான்றவர் அந்த டைமில் ஓட்டமன் எம்பையரோட ஆட்சி காலமாக இருந்தது. அவரோட படைகளுக்கு ஸோ அவரோட படைகள் ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ அவர்கிட்டருந்து தற்காக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டு கட்டணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோர்ட்டு கட்டினா பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும். அவர் என்ன யோசிச்சார்னா இந்த பழைய லைட் ஹவுஸ் இருந்த பேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த லைட் ஹவுஸ் ரிமைன்ஸில் இருந்த எடுத்தும் இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காரு. ஸோ கரெக்டாக சொல்ல போனால் நம்ம இருக்கிறது அந்த பழைய லைட் ஹவுஸ் இருந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் அதோட மிச்சம் இதில் இருந்தும் அதோட இடத்துலையும் கட்டப்பட்ட இந்த அலெக்சாண்ட்ரியா ஃபோர்ட்டை நம்ம பார்க்க வந்தோம். இந்த ஃபோர்ட்டுக்கு பழைய பேர் பார்த்தீங்கன்னா சிட்டாடல் ஆஃப் குயிட்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ காமனாக அழைக்கப்படுறது அலெக்சாண்ட்ரியா ஃபோர்ட். யாருக்காச்சும் தான் முடியலனா இல்லை வழிகாட்டுறதுக்காக உட்காந்துருக்காங்க. அதில் சைடில் போட்டிருக்கு. இங்கே ஒரு பெரிய ஹோல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் 3rd ஃப்ளோருக்கு கனெக்ட் ஆகுது. இது எதுக்குன்னா இந்த 2 ஃப்ளோரையும் கனெக்ட் பண்ணுது. முக்கியமாக யாராச்சும் எனிமிஸ் வந்தால் அவங்க தலையில் ஆயில் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களாம். எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். எனிமிஸ் வந்தால் இதுதானே என்ட்ரன்ஸு, தலையிலே வந்து கொதிக்கிற எண்ணெய் ஊற்றிடுவாங்க போல இருக்குது. வாவ். ஆனால் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு மட்டும் அடிப்படும், மற்றவங்களுக்குலாம் எப்படி அடிப்படும் தெரியல. பட் இங்கே ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த கோட்டையை 2 வால் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் 2 வால் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வால், செகண்ட் வால், அதுக்கப்புறம் அந்த கோட்டை இருக்குது. மீன்ஸ் கோட்டை லைட் ஹவுஸ். ஸோ இந்த லைட் ஹவுஸ் 2nd ஃப்ளோரில் தான் நம்ம இருக்கும். இங்கே பாருங்கள், இது பேக் சைடு கடலை பார்த்த மாதிரி. ஸோ இதுதாங்க இந்த மொத்த லைட் ஹவுஸுமே. ஸோ எஸ், நம்ம சுற்றியாச்சு 2nd ஃப்ளோரை. இப்போ திரும்பியும்
தேர்ட் ஃப்ளோருக்கு போகலாம். இது இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்குது. கீழே இருக்க ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்குங்க. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நீங்கள் கீழே வாட்டர் ஸ்டோர் பண்ணுற இடத்தையும் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 4 பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹால் பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஸும் சோல்ஜர்ஸும் மீட் பண்ணுற இடம். அந்த இடத்துல அவங்க கூடி இதனைக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 28 சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்குங்க. அந்த ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் அந்த சீயை பார்த்த மாதிரி இருக்குது. அந்த ரூமில் இருந்து சோல்ஜர்ஸ் எந்த எனிமிஸ் வரான வேவ் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 28 ரூம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கன்ஸு, வெப்பன்ஸ், அது போல் நிறைய ஃபைட்டிங் பண்ணுற டூலும் வந்து அதை ஸ்டோர் பண்ணுற இடமா வச்சுருந்தாங்க. இருட்டாக இருக்கிற பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு ஜர்க்காகுது. பட் நம்ம ஏதோ ஒரு தைரியத்தில் போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் மக்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு ஒரு நான் சொல்கிறது ஒரு திகில் கலந்த ஒரு பயமாகவே இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே போக முடியலன்னா அப்போ இதுக்கு மேலே லைட் ஹவுஸோ? அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? திரும்பி கீழே போயிட்டுருக்கோம். ஓகே, இது ஃபஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோர் டாய்லெட். ஓ, திஸ் இஸ் டாய்லெட். ஓகே, இது டாய்லெட்டுங்க. ஓகே, குட். கம், நமக்கு ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ணுறாரு. Silgar come hot oil. Yeah, hot oil. Hot oil. Okay, yeah. Come. ஓ, இந்த பக்கமும் வழி இருக்கா? திடீர்னு ஒரு போலீஸ்கார் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. No photo, no photo. ஓகே. No photo. I am. Photo. Yeah, okay. Okay, mask. ஓகே, ஓகே, இதுதான் மாஸ்க். அதாங்க நாங்கள் சொன்ன மாதிரி தேர்ட் ஃப்ளோர் இல்லைங்க, இதுதாங்க மாஸ்க்கு. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் மாஸ்க்கு. அப்படியே மேலே போகுது பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன? இங்கே என்ன வழி காமிக்கிறாரு? Tank water. ஓ, Tank water. வாட்டர். Water. நோ வாட்டர் ரைட் நவ். No water. Hey, look. Come. Give me water. Food. Silgar. ஓகே. ஓகே, மிலிட்ரி ஹவுசிங். ஓகே, ஸோ அவர் கூகுள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப்பாய்கள் தங்க மட்டும் நினைக்கிறேன். தங்க மட்டும் தாங்க. ஸோ அதுதான் அவர் காமிக்கிறாரு. ப்ரிசன் அண்டு எக்ஸிக்யூஷன் ரூம். ஓகே, ஹேங்கிங். Yes. No photo. ஓகே, இந்த இடத்துல அவர் போலீஸ்கார் நின்று காமிச்சார். இங்கே தான் பார்த்தீங்கன்னா கழுத்தை அறுத்துருவாங்களாம். மீன்ஸ் நிற்க வச்சு கழுத்தை கச்செக் பண்ணுற இடம் இதுதாங்களாம். பைசன்டைன் பாத்துன்னு இருக்குது. பாத்துனா குளிக்கிற இடம் தானே. பாத்ரூம். ஓகே, இது குளிக்கிற இடங்க. Bathroom Sultan Qaitbay. ஓகே, நம்ம ராஜா குளிக்கிற இடங்க. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். வாவ். ஓகே, கடல் தண்ணியை கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு, சுத்திகரித்து. ஓகே, தண்ணி போகிறதுக்கு வழியெலாம் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு இது காமிக்கிறார், சுரங்கப்பாதை மாதிரி. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஆக்சுவலி இதுதான் அந்த உங்களுக்கு காமிச்சலையே அந்த தண்ணி டேங்க்குன்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த தண்ணி டேங்க்கு. பாருங்கள், அந்த தண்ணி டேங்க் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த கோட்டையை முடிச்சிட்டோம். ஸோ நம்ம திரும்பியும் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே போக போகிறோம். ஸோ 2 வால் வந்து இதுக்கு வந்து இருக்குது பாதுகாக்கிறதுக்கு. ஸோ இது வால். நீங்கள் அந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அந்த மினியேச்சரில் இது வால். அதுக்கப்புறது இன்னொரு வால். ஸோ 2 வால், அது ஒவ்வொன்றும் அம்மா பர்ஸ் இருக்குது.
ஓகே, நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே இந்த அண்டர் கிரவுண்ட் தண்ணி டேங்க்கு, இந்த ஆயில் கொட்டுற ஹோலு இதெல்லாம் பார்க்கும்போது புதுசாக இருந்தது. உங்களுக்கும் புதுசாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். பாய்ங்க.